Hi friends, welcome to RS Allrounder. இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். ரவா பாயாசம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, முந்திரி நல்லா நிற மாதிரி வருது. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே நெய்லேயே கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும். எல்லா திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். திராட்சை முந்திரியை வறுத்தெடுத்த கீலியே நான் இன்னும் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூடவே நான் 1/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவையை ஒரு 3 நிமிஷம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்க, அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு 2 3 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்தெடுத்துக்கிட்டேன். ரவை நல்லா வறுபட்டுருக்கும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. கலர் இப்போ இது கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கப்பில் 1/4 கப் ரவை எடுத்தனோ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 300 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கலக்காத பால் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த ரவை வந்துட்டு நல்லா வேகட்டும். ரவை கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இந்த பால்லேயே ரவை மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், ரவை நல்லா குக் ஆகிருச்சு. நம்மளோட பாயாசமும் நல்லா திக்காகி வருது. வேக வைக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ இது மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கப்பில் 1/4 கப் ரவை எடுத்தனோ அதுலேயே 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சுகர் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குறைக்கிற மாதிரி இருந்தால் குறைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே வறுத்து வச்சிருக்கிற திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமான ஸ்வீட் ரெசிபி. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட RS Allrounder சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.